திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணி செய்வதற்காக கர்நாடகாவிலிருந்து வந்த சுமார் 70க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தில் மீட்கப்பட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பார்த்தால் கிருஷ்ணவேணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்து தற்போது வரை மழையானது தொடர்ச்சியாக பெய்து கொண்டு வருகிறது. இந்த பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் அடுத்த திருமிசை பகுதியில் வசிக்கும் கர்நாடகாவில் இருந்து திருமிசை பேரூராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணி செய்வதற்காக வந்திருந்தார்கள். தங்கள் குடும்பத்தினரோடு சுமார் 70க்கும் மேற்பட்டோர் திருமிசை ஆதவன் நகரில் தங்கியிருந்தனர். தற்போது கனமழை பெய்து வருவதால் திருமிசை ஆதவன் நகர் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் அவர்கள் தங்கள் இருந்த பகுதி முழுமையாக நீரில் சூழப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்களை மீட்டு பேரூராட்சி நிர்வாகம் அவர்களை காவல்சேரி சாலையில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான சமுதாய கூடத்தில் தங்க வைத்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்துள்ளனர். மழை வெள்ளம் அந்த வடிகால் வடியும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும் என்று திருமிசை பேரூராட்சி தலைவர் மகாலிங்கம் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நேற்று இரவிலிருந்து மழையானது தொடர்ச்சியாக பெய்து கொண்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறையானது இயங்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக இந்த டோல் ஃப்ரீ எண்ணானது அறிவிக்கப்பட்டுள்ளது. 0446666 என்ற எண்ணும் வாட்ஸ்அப் எண்களுக்கு மூலமாக அந்த எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9498901077 என்ற எண்ணுக்கு ஏதாவது புகார்களை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் அறிவித்துள்ளார். கிருஷ்ணவேணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் குடியிருக்குள் மழைநீர் புகுந்ததால் கர்நாடகாவிலிருந்து ஒப்பந்த பணிகளுக்காக 70 பேர் மேற்கொண்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழன்.